வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். ஐயா வணக்கம். ஒரு முக்கியமான சப்ஜெக்டா தான் இதை பாக்குறேன். ஏன்னா எந்த இடத்துலயும் நீதிகள் மறுக்கப்படும் போது ஒரு பிரச்சனை நடக்குதா வந்து இறுதியா எல்லாமே தீர்க்கப்படக்கூடிய இடம் வந்து நீதிமன்றமா தான் இருக்கும். அது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், நீதிமன்றம் தான் வரும். அப்படியெல்லாம் ஒரு பெருசா நீங்க நீதிமன்றத்தை பத்தி ரொம்ப கூடுதலா சொல்றீங்க சார். உலகத்துல எங்கேயுமே இல்ல நான் 2-3 கேள்வி கேட்கிறேன் சார். 2-3 கேள்வி சொல்லுங்க. இல்ல ஏன்னா நீங்க நீதிமன்றத்தை பத்தி கூடுதலான நீதிமன்றம் சார் எமர்ஜென்சியில் என்ன பண்ணாங்க சார்? ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட ஆயிரக்கணக்கான அல்லது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து விசாவில் இருக்கும்போது நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? இப்போ விவசாயிகள் இப்படி போராடினா, இப்போ ஒரு அந்த டண்டேவாலா ஒருத்தர் அவர் வந்து 40-50 நாள் வந்து உண்ணாவிரதம் செத்து போயிட்டு வராருன்னு ரொம்ப கவலைக்கிடமா இருந்து என்ன பண்ணாங்க சார்? நீதிமன்றத்தை பத்தி நான் அப்படிலாம் நான் நினைக்கல சார். எனக்கு வந்து அப்படியெல்லாம் எனக்கு ஒரு மாயெல்லாம் இல்லை. இல்ல சார், நீங்க உங்களுக்கு மாய இல்ல, நீங்க அந்த ஃபீல்ட் நீங்க அது உள்ள இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மாய இல்ல, ஓகே. பட் சாதாரண மக்கள், வெளியில இருக்க மக்கள், நாங்க வந்து எங்களுக்கு நீதிமன்றம் தான் வந்து அது எங்களோட சுப்பீரியர் ஒரு வாய்ப்பு, அதுதான் வந்து நம்ம கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்கு, அங்கேயே ஒரு ஆதிக்கம் இருக்கு, அந்த ஆதிக்கத்தால சில நீதிபதிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து காமன் மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் பாக்குறோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனை, இதனால நிறைய நீதிபதிகள் பாதிக்கப்படுறாங்க நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் எங்கேயுமே வெளியிலே வர மாட்டேங்குது? இது எப்படி வந்து சைலண்டாவே இருக்கு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த சைலண்ட எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஒண்ணு உங்களுடைய மாயை இருக்கு இல்லையா? என்னை பொறுத்த வரையில நான் நிறைய நேரத்தை சொல்லுவேன், தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பாஜகவையும் மோடியையும் RSSையும் கடுமையா எதிர்த்தாலும் கூட மோடியே இப்ப நான் எதிர்த்து என்ன ஒன்றாலும் கேட்பேன் சார். எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கும். நீதிமன்றத்தை பேசும்போது எனக்கு பல தடங்கல்கள்லாம் வரும், பேச முடியாது. அது ஒண்ணு. 2, நான் ஏற்கனவே சொன்னேன், இது கடந்த 75 ஆண்டுகளாக 75 ஆண்டுகள் சொல்றேன்னா 1950 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வருது. அப்பதான் உச்ச நீதிமன்றம் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகள்ல இதான் நிலைமை இருக்கு. அந்த நிலைமையை வந்து ஒரு கட்டத்தில் தான் கேள்வி கேட்கறாங்க. ஏன் சார் 1989 தான் SC/ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வருது? ஏன் 40 ஆண்டு ஆச்சு? அதுக்கு முன்னாடி தான் அட்ராசிட்டி நடக்கலையா? அப்ப அவங்க அசர்ட் பண்ணும்போது தான் வருது. இப்ப நாம அசர்ட் பண்றோம். எந்த லாயர்ஸ் இப்ப வந்து இந்த பிரிவினை சேர்ந்த லாயர்ஸ் நிறைய பேர் வேற இப்ப படிச்சுட்டு வரோம் சார், படிச்சுட்டு வராங்க. அவங்க அதை கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன எங்களுக்குலாம் அந்த இடத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாருக்கும் கொடு அப்படின்ற குரல் வருது. இது எங்க 2 பேரோட குரல் இல்லை, இது மெஜாரிட்டி நீதிபதிகளோட குரல் நான் நினைக்கிறேன். இது நிறைய பேர் வெளில வருவது தயங்குறாங்க இந்த மாதிரி பேசுவதற்கு. நீதிபதிகள் வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் இல்லை, அவரே கூட நான் நினைக்கிறேன் வந்து இதை பத்தி பேசுவதற்கு தயங்காம வெளில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீண்ட நாளா இருக்கு சார். ஒரு கட்டத்தில் வரும் சார், எல்லாமே ஒரு கட்டத்தில் தானே வரும். உலகத்திலேயே எல்லாமே ஒரு கட்டத்தில் தான் சார் வரும். ரைட் சார். ரொம்ப முக்கியமா வந்து உங்களுடைய அந்த பிரஸ் மீட்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. NIA, UPA, ED, IT, CBI போன்ற விஷயத்த வந்து பாஜக எப்படி கையாளுறாங்களோ, எப்படி அதை தங்களுடைய கைப்பாவை வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையும் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கீங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதோட யதார்த்தத்தை எப்படி நாங்க புரிஞ்சுக்கலாம்? காமன் மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க 2018 ஜனவரியில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் இதை சொன்னாங்க. இது என்ன, அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் சார்? அப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பத்தி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 4 மூத்த நீதிபதிகள் பிரஸ்ஸை மீட் பண்ணி, மீடியாவை மீட் பண்ணி, இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருக்காரு, அவருக்கு சொல்ற மாதிரி பெஞ்சு அமைக்கப்படுது, அது மாதிரி வழக்குகள்லாம் பட்டியலிடப்படுதுன்னு சொன்னாங்க. இது என்ன பெரியாதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் சீக்ரெட்லாம் இல்லை சார். எல்லா காலத்திலையும் இப்ப கூடுதலா இருக்கு அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி கேட்கப்படுதுன்ட்டு சார். எமர்ஜென்சின்றது ஒரு மிக இருண்ட காலம். அதே மாதிரி ஒரு இருண்ட காலம் கடந்த 10 ஆண்டு சார். இது அன்டிக்ளேர் சார். அதுக்கு ஒரு முடிவு வந்தது. எப்ப முடிவு வரும்னு தெரியல. அதான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா பாக்குறோம் சார். நீங்க ஒரு முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து RSS உடைய ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப மடிக்கிறேன் சார், கொஞ்சம் இடையே எல்லா நீதிபதியும் சொல்ல. அதாவது இப்போது ஒன்றிய அரசு நியமனம் பண்ணும் போது அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல அப்படி பெருசா அப்படி அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அப்பவும் இந்த வேண்டியவர்கள்லாம் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி இருக்காரு பாருங்க,
இப்போ சந்திரசூட் அப்பாயின்ட் பண்ணு, பிஜேபி அப்பாயின்ட் பண்ணுச்சு, அவங்க பீரியட்லேயே அப்பாயிண்ட் ஆகியிருப்பார் அவர். எனக்கு அதல்ல, அதாவது இந்த இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் என்ன, சாரி, ஆர்எஸ்எஸ் பத்தி குறிப்பிட்டேன், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி ஆர்எஸ்எஸ் பத்தி கொடுக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸ் சம்பந்தமாக தான் அவங்களுடைய இயக்கம் சார். இப்போ திராவிட கோட்பாடு வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, மதிமுகவுக்குலாம் இருக்கா மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியோட கோட்பாடு ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டுடன் ரொம்ப உடன்பாடு இருக்கக்கூடியவங்களை ஒரு திட்டமிட்டு அவர்களை நிறைய அளவுக்கு உள்ளார எல்லா இடங்களும், இங்க மட்டும் இல்லை சார், எல்லா அமைப்புகள்லையும். இப்போ கவர்னர் அப்படின்னா யார் இப்ப சார்? என்னுடைய என்ன, சாதாரணமா அவர் கவர்னர், அவர் வந்து இப்போ இந்த அரசுக்கு எதிர்த்தாப்ப இருக்காரு, அவர் ஆர்எஸ்எஸ் கோர். ஆர்எஸ்எஸ் டெய்லி பேசுறத விட்டு பாருங்க, இந்த மாதிரி போடுறத பத்தி தான். அதே மாதிரி ஆய்வு நிறுவனங்கள், ஐசிஎம்ஆர், ஐசிஹெச்ஆர், அந்த மாதிரி இப்போ வைஸ் சான்சலர்ஸ், சான்சலர் மட்டும் இல்லை, அதே ஒவ்வொன்றா பண்ற மாதிரி நீதிமன்றத்திலையும் அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஏற்கனவே சிபிஐ, என்ஐஏ ஒவ்வொன்றையும் பண்ற மாதிரி இப்போ நீதிமன்றத்திலும் அவர்கள் போயிட்டா கூட அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க நியமிச்சுட்டு போறாங்க சார். அவங்க வந்து இங்க அவங்க வேலைகளை செய்வாங்க. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி வந்து சாதாரணமாகவே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்குள்ள அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. என்னுடைய கருத்து இந்த பிஜேபி பெரிய அரசியல் சக்தியாக வரதுக்கு முன்னாடி அவர்கள் காங்கிரஸுக்குள்ள செயல்பட்டார்கள். இப்போ இன்னும் கூடுதலாக வெளிப்படையாக இப்போ இந்த மாதிரி அவங்க இந்த சேலஞ்ச் பண்றாங்க. இப்போ அவங்க சாதி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உயர் சாதி அப்படின்ற பொருள்ல சொல்ற மைனாரிட்டிஸ் மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இருக்கிறதுலே. காங்கிரஸ் பீரியடை விட சிக்னிபிகண்டா பாதிக்கப்படுறது வந்து மீதி எல்லாரை விட அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து மைனாரிட்டிஸ். நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். நான் வந்து நீதிபதி ஆன போது 2014 முன்னாடி முஸ்லீம் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் 4 பேர் இருந்தாங்க. இப்ப 10 ஆண்டுகள்ல ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஒருவர் கூட தேடி கண்டுபிடிச்சு போடுறாங்க. என்ன தலைமை நீதிபதியா இல்ல. இப்ப என்ன சார், வழக்கமாக ஒரு தலைமை நீதிபதியா இருக்கவர் தான் அங்க வழக்கமா போவாங்க. இங்க விளக்கு இருக்கலாம், வழக்கமா தலைமை நீதிபதி. ஆனா அப்படி இல்ல. இந்த சிக்கல் வந்து ஒரு 75 ஆண்டுகளமா இந்திய அரசியல் வரலாற்றுல இருக்குன்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. ஆனா வந்து இது அவ்வளவுக்கும் சிக்கல் வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் காரணமா? இப்ப ஆட்சியில பாஜக இப்பதான் இப்ப நான் அப்படி சொல்லவே இல்லையே சார். அப்படி சொல்லவே இப்பதான் வந்து இந்த சப்ஜெக்ட் பெரிய லெவல்ல டிஸ்கஷன் பாயிண்ட்க்கு வருது இல்ல. அதனால என்ன கேட்கணும், இப்ப இருக்கவங்கள பத்தி பேசுறோம். பழசே பேசியிருந்தா அப்படி சார், பழச பேசியிருந்தா எப்படி? அப்ப நான் இல்ல, அப்பவும் தான் இது இருந்தது. அதை விட கூர்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்றேன். அப்ப விட இப்ப கூர்மை அடைஞ்சிருக்கு. அது இல்லாம இப்ப நாங்க கூடுதலாக எல்லா பிரிவினரும் படிச்சுட்டு வராங்க. இப்போ காங்கிரஸ் முதல் நாள் 50ல வந்த போது இப்போ இந்த பிரிவினர் எல்லாம் படிப்பறிவே இல்லாமலும் வழக்கறிஞராக நம்பர் கூட இல்லாம இருக்கும் நியமிக்கிற கேட்டா அது நல்ல காரணமா சொல்லலாம் காங்கிரஸ் அப்போ. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நான் 2000க்கு அப்புறமே இதை சொல்லலாம். 2000க்கு அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் கடந்த 30 ஆண்டுகள்ல இப்படி ஒரு பிரதிநிதித்துவம் இல்லைன்னா அதுக்கு வந்து ஆண்ட அத்தனை பேரும் பொறுப்பாக்குறாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க சொல்றதுல ஒரு பொருள் இருக்கலாம். ஏன்னா இந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்து படித்த வழக்கறிஞர்கள் இருக்க மாட்டாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி இருக்க மாட்டாங்க. ஒரு அம்பேத்கர் தான் இருப்பாரு சார். சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க இதுல அரசமைப்பு நிர்ணய சபையில்? பேக்வர்ட் கிளாஸ் எத்தனை பேர் இருந்தாங்க? எஸ்டி எவ்வளவு பேர் இருந்தாங்க? எஸ்டி எவ்வளவு பேர் இருந்தாங்க? சீரியஸா கிடையாது. ஆல்மோஸ்ட் நில் ரெப்ரசன்டேஷன், வெரி 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 நாமினல் ரெப்ரசன்டேஷன் தான். ஆமா, அப்போ இன்னைக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு? அப்போ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்றோம் ஜுடிஷியரியில. அதுதான் பார்லிமெண்டரி கமிட்டின்னு சொல்லுது, அதுதான் பிரைவேட் மெம்பர் பில்னு சொல்லுது. இதுதான் நாமும் கேட்கணும். இதை தவிர ஒண்ணுமே இல்லை. இதை செய்யணும்னு கேட்கணும் சார். இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் சார், நிச்சயமா எஃபெக்ட் இருக்கும். இப்போ இவங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ பரிந்துரையில நிச்சயமாக இல்லாட்டி ஒரு பெரிய நீங்க இது நடக்கும் சார். இல்லாட்டி போனா அவங்க நியமனத்துல பெரிய சர்ச்சையாகும். ஏற்கனவே அதை குறிப்பிட்டேன். 85ல் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தப்போ அப்ப இருந்த தலைமை நீதிபதி சந்துருக்கர் இதே மாதிரி தப்பு பண்ணி, அதனால என்டையர் லிஸ்டே அது ஃபால் ஆச்சு, இறந்து போயிடுது. என்டையர் லிஸ்ட் போயிடுது. அதனால அது அப்படிலாம் ஒரு நிகழக்கூடாது. அது நல்லதும் இல்லை சார். அப்படி ஒரு, ஏன்னா வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கும், உடனடியா வேக்கன்சி ஃபில்அப் பண்ணணும் சார். இப்ப இந்த இடத்துல வந்து சிக்கல் வந்து தனிநபர்கள், தனி நீதிபதிகள் பிரச்சனையா இருக்காங்களா அல்லது சிஸ்டம் பிரச்சனையா இருக்கான்னு பேச வேண்டியது இருக்கு. சிஸ்டம் அதுல தனி நீதிபதிகளுக்கு அதுக்கான கூடுதலான வந்து இப்ப தீபக் மிஸ்ரா இருந்தாரு, அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. குஹாய் ஒரு பிரச்சனை ஆகிறாரு. அந்த மாதிரி இப்ப சந்திரஜ் ஒவ்வொருத்தருமே ஆகிறாங்க. அதுல சிஸ்டமும் இது ரெண்டும் இணைந்து இருக்கு.
அதுல இந்த அடிப்படையாகவும் அதுல நான் இந்த கேள்வி சொல்ற அத்தனை பேர் இருக்காங்களே சார், எல்லாமே உயர் சாதிக்காரங்க. நீங்க சொல்ற எந்த தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் தவிர சார், இல்ல ஒருத்தர் 2 பேர் ஜஸ்டிஸ் சதாசிவம் பேக்வர்ட் கம்யூனிட்டில போனவர், அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் உயர் சாதி தானே சார். ஏன் அப்படி? அவங்க எத்தனை பேர்? 5%? இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டா இல்ல 10%? இது வரைக்கும் 75 ஆண்டுகள்ல எத்தனை பேர்? 50 பேர்னு வச்சுங்க. 50 பேர்ல 40 பேர் இல்ல 45 பேர் உயர் சாதி இல்லை அப்படின்னு என்ன நியாயம்? என்ன சமூக நீதி அது? அந்த கேள்வி இப்போ கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு சார் போனது போச்சு. அடுத்து இதில் மாற்றம் வரணும்னு விவாதிக்கிறதுல அதுக்காக தான் உங்ககிட்ட நான் விவாதிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இந்த 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 நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் எங்க நோக்கம். இது புரிஞ்சுக்கிறேன் சார். இது இப்ப என்னன்னா இப்ப கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த அதாவது பொருளாதார வலிமை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பின்தங்கிய மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சில நீதிபதிகள் கூட எண்டாவது ரிசல்ட் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கஷ்டப்பட்டு ஒரு நீதிமன்றத்துக்குள்ள என்ட்ராயி ஒரு முக்கியமான போஸ்டிங் அடையறாங்கன்னா கடைசியில் அவங்க கரெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்ப பிரச்சனை அந்த தனிநபர்கிட்ட இருக்கா அல்லது அங்க சிஸ்டத்திலே இருக்கா? ஏன்னா நேர்மையான வழியில போகல சார். இல்ல கரெக்ஷன் சொல்லல, கரெக்ட் ஆகிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு சார் இங்க அதானின்றது நான் தனிப்பட்ட நபரை சொல்ல, அதானிகள் இல்ல டாடா பிர்லாக்கள் இருக்கும் வரை இந்த கரப்ஷன் கார்பரேட்டுகள் இருக்கும் வரை கரப்ஷன் எல்லாம் இருக்கும் சார். அதெல்லாம் பிரச்சனை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் சார். இந்த பிரச்சனை நம்ம உயர்நீதித்துறை எப்படி கேட்கிறோம்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு சபார்டினேட் ஜுடிஷியரியில நம்ம ஒரு சமூக நீதி அடைஞ்சிட்டோமா இல்லையா? அது எப்படி சாத்தியமாச்சு? இன்னைக்கு சபார்டினேட் ஜுடிஷியரியில எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பார்ப்பார்கள் இருக்காங்க. நான் இல்லை, அவங்க நல்ல அவங்களுடைய பர்சன்டேஜ் மேலேயே இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 69% இந்த மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இது நாள் வரை சரித்திரத்துல கல்வி மறுக்கப்பட்ட இந்த சமூகம் 69% இன்னைக்கு இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இல்லை சார். தென் மாநிலங்கள் கேரளாவில் இருக்கும், ஓரளவு இருக்கும் கேரளாவில் எல்லாம். வட மாநிலங்கள்லாம் பீகார்லாம் எடுத்து பாருங்க, இந்த சபார்டினேட் ஜுடிஷியரியிலேயே இந்த கேள்வி வரும். கீழமை நீதிமன்றத்திலேயே மாவட்ட நீதிபதிகளே ஆள் இருக்க மாட்டான். நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் சார். நான் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் ஆல் இண்டியா லெவல்ல ஒரு கூடுதல் நடக்கும். நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி போபால்ல இருக்கு. அப்போ நாங்க இங்கிருந்து போறப்போ பீகார்ல இருந்து மண்டலுடைய பேரன் வந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, சார் பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சமமான அளவு எண்ணிக்கை உள்ள நீதிமன்றம். பீகாரும் தமிழ்நாடு அளவு பெரிய மாநிலம். அவர் ஒருவர் தான் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னார் சார் என்கிட்ட. நாங்க தங்கியிருந்த 3 நாளும் எங்களுடன் தங்கியிருந்தார். நாங்க தான் சமூக நீதி பேசுபவர்களாக இருந்தோம். அப்போ பீகார்ல ஒருத்தர் தான்ன்ற நிலைமை இங்க இல்லை சார். அதை விட நம்ம பெட்டர். இப்போ நாங்க நேற்று இன்டர்வியூல என்ன சொன்னோம், 40 பேர்ல இப்ப வழக்குரைஞர்கள் உயர் நீதிமன்றத்தில் 40 பேர் இருக்காங்க. நான் மாவட்ட நீதிபதிகள் இருக்கவங்களை பத்தி நான் சொல்லலை. அந்த 40 பேர்ல 8 பேர் உயர் சாதி பிராமண சமூகத்திலிருந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, பிசி ஒரு ஆள் தான் இருக்கேன் நானு, எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது, எல்லாமே உயர் சாதின்றாரு. இல்ல அவங்க இல்ல பனியாஸ் பேரு அப்படின்றாரு. அந்த நிலைமை இங்க இல்லை. அது வரைக்கும் சபார்டினேட் ஜுடிஷியரியிலேயே அங்க இன்னும் சீர்திருத்தம் வரல. ஏன்னா சபார்டினேட் ஜுடிஷியரியில வந்தா அந்த கோட்டால வந்துருவாங்க சார். இந்த தமிழ்நாட்டுல அந்த கோட்டாவில் எல்லாரும் வந்துருவாங்க. நான் சொல்ற பல கம்யூனிட்டி இருக்கு, நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ண பல கம்யூனிட்டிஸ். உதாரணத்துக்கு டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி, சீர்மரபின், அவங்கள மாவட்ட நீதிபதியான உயர் நீதிமன்ற நீதிபதி ஆயிருக்காங்க. ஆனா வக்கீல் ஆகலன்னு தான் சொல்றோம். ஏன் அவங்க ஆகிறாங்கன்னா அவங்க ரிசர்வேஷன் இருக்கு, இங்க ரிசர்வேஷன் கிடையாது. அப்போ மற்ற மாநிலங்கள்ல அது கூட கிடையாது. மாவட்ட நீதிபதிகளுக்கே ரிசர்வேஷன் கிடையாது. அது கான்ஸ்டியூஷன். இவங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அந்த தீர்ப்பு ஏன் சார் வருது சார்? அந்த தீர்ப்பு எப்படி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள், குறிப்பா உச்ச நீதிமன்றம் உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்றது எப்படி வருது? அந்த தீர்ப்பை அளிப்பவர்கள் உயர் சாதிக்காரர்களாக இருக்கிறதுனால வருதுன்றது அது ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல சொல்லி ஆர்டிகல் 16(4) அது பல வியாக்கியானம் சொல்றாங்க. என்னன்னா எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்வையில் அட்மினிஸ்ட்ரேஷனோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருமா? சரி, உங்க எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இத்தனை லட்சம் வழக்குகள் ஏன் பெண்டிங்கா இருக்கு? இவங்கெல்லாம் சார்
இப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல, இந்தியா முழுவதும் சொல்றேன், சராசரியாக 80% மேல உயர் சாதிக்காரங்க தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருக்காங்க. ஏன் பெண்டன்சி இருக்கு? இருக்கக்கூடாது இல்ல? ஜீரோவில் இருக்கணும் பெண்டன்சி. ஏன் லட்சக்கணக்கா இருக்கு? அப்போ இதெல்லாம் கேள்விக்கு இன்னைக்கு விவாதிக்கிறோம் சார். ஏன்னா அந்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதுவே உயர் பதவிகள் இருக்கக்கூடாதுன்றதே திருத்தப்பட வேண்டும். என்ன அம்பேத்கர் சொல்றாரு, எங்களுக்கு ஸ்வீப்பர் பதவியெல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு அவர். இப்ப ஸ்வீப்பர் பதவியே கிடையாது, ஏன்னா அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, அது வேற. அதனால இந்த விவாதம் வேணும்ன்றதுதான். இந்த விவாதம் இப்போது நடக்குது. அதை நீங்களும் தொடர்ந்து நடத்துறதுல நன்றி. நல்லது சார். இப்ப நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் பின்பற்றப்படாம அங்க ஒரு ஆதிக்கம் தொடருது, அதுக்கு ஒரு சிஸ்டமே ஒரு முக்கியமா ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனை எங்க தீர்க்கப்படும் நீங்க பாக்குறீங்க? இதுல இந்த பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வுனா இப்ப எங்க தீர்க்கப்படுன்னு பாக்குறீங்க? அதான் சார், இப்போ கீழமை நீதிமன்றத்திலேயே வட மாநிலங்கள்ல, பீகார்ல தீர்க்கப்படலன்னு சொல்றேன், யூபியில தீர்க்கப்படலன்னு சொல்றேன். ஆனா இங்க தமிழ்நாட்டில் தீர்த்துட்டோம். உயர் நீதிமன்றத்தில் கூட பெருமளவுல தீர்த்துட்டோம் நான் நினைக்கிறேன் சார். இப்போ 40கள் 50கள் 40 இப்போ பிரிட்டிஷ் பீரியட் இருந்து அப்ப வேண்டாம், 50கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்த காம்போசிஷனை விட அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 70% 80% விவசாயி தான் இருப்பாங்க. இன்னைக்கு அதுல மாற்றம் வந்திருக்குல்ல. இன்னைக்கு அதே மாதிரி மாற்றம் இந்தியா ஃபுல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்குது. முன்ன அளவுல 50 இருந்த அளவுக்கு கிடையாது. 50 இருந்தா இது ஒன்றும் கிடையாது. 40 வழக்குரைஞர்கள் நீதிபதிகளாக இருக்கிற இடத்துல 8 பேர் பார்ப்பனர்களாக இருப்பது 1950 ஸ்டாண்டர்ட்ல ஒன்றும் அதிகம் கிடையாது. ஏன்னா அப்ப 40-30 பேர் இருப்பாங்க, இல்லை 35 பேர் இருப்பாங்க. அப்ப 40 கிடையாது. அப்போ 15 பேர் இருக்காங்கன்னா 15 பேர் 13 பேர் இருப்பாங்க. இப்போ அதுல மாற்றம் இருக்கு. அது போதாதுன்னு இப்போ தமிழ்நாட்டில இருந்து குரல் வருது சார். வட இந்தியாவில் இல்லைன்றது வேற, எதுக்குமே வராது. இப்போ 3 புதிய சட்டங்கள் வந்தப்ப தமிழ்நாட்டில் தான் குரல். இங்கதான் நான் மட்டும் கேட்கல சார், நீங்க 2 ஜட்ஜன் மட்டும் குறிக்கிடாதீங்க. பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, வேற எந்த பார் கவுன்சிலும் கேட்கல. பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு, எல்லா பார் அசோசியேஷனும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பிரச்சனை வருது? பார் அசோசியேஷன் போய் ஒரு மனு கொடுத்தா இதை ஒரு தலைமை நீதிபதி வாங்குறதுக்கே மாட்டேன்னு சொன்னார் என்பதெல்லாம் ஒரு பேச்சாக இருக்கிறது. அது உண்மைத்தன்மை வேற தெரியணும். அப்போ அதுக்கு அடுத்து ஏதோ உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு அப்புறம் தான் வாங்கினதாக சொல்லப்படுது. அது வாங்குறது அதெல்லாம் அவருக்கு ஒரு கருத்து வச்சிருக்காரு. இதுல என்ன இருக்கு? ரிசர்வேஷன் அப்ளை ஆகாது, எவ்வளவு பேர் போட்டா என்ன, உயர் சாதியிலிருந்து அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அப்ப இது பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அவங்க சொன்ன பரிந்துரைக்கு விரோதமா இருக்கு. அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சீங்கன்னா அது காதுல கேட்க மாட்டேங்குது. எங்க நோக்கம் இந்த மாதிரியான வீடியோக்கள் அது கூடுதலாக இந்த கருத்தை பலப்படுத்தும். திமுக எம்பி வில்சன் கொண்டு வந்திருக்க அந்த தனிநபர் மசோதா பார்லிமெண்ட்ல எப்படி எதிரொலிக்குன்னு பாக்குறீங்க? அதுக்கான பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்குமா, இல்ல அதை தோற்கடிக்கப்படுமா, எப்படி நகரும் நீங்க அங்க பாக்குறீங்க? அங்க வழக்கமா சார், ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு கொண்டு வந்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். அதை இதே பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில சொன்னதான் அவர் சொல்றாரு, புதுசா சொல்லல. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில அவங்க சொன்னதுதான். ஆனா அது அவங்க கிரெடிட் ஒரு எதிர்கட்சிக்கு போறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க சார், அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க சார். இதை தொடர்ந்து சொல்லலாம் சார். உதாரணத்துக்கு நான் இதா கூட விட்டுருங்க, நான் மீண்டும் சொல்றேன். 89ல 1989ல இந்த முதலா வருது வன்கொடுமை தடுப்பு சட்டம். 2013ல சார் அதை திருத்தங்கள் கொண்டு வராங்க. அது 2016 மோடி வந்தவர் கூட தான் வருது. அந்த திருத்தம் 13லயே ஆனா சட்டமாக்க விடல. அதை விவாதத்துக்கு எடுக்கும் போது அந்த சோசியல் வெல்ஃபேர் சம்பந்தமான அந்த மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, அவர் 2 முறை மாற்றாங்க. PS கிருஷ்ணன், அந்த இறந்த PS கிருஷ்ணன் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் தான் இதுக்கெல்லாம் முன்னோடின்னு வச்சுக்கிட்டு நிறைய உதவி வேலை பண்ணுவார். அவர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை சார். அதனால இந்த மெம்பர் பில் வந்துருமான்ட்டு 2013ல 2 முறை அந்த அமைச்சர்களே மாற்றப்படுறாங்க. இதர் அவங்க சட்ட அமைச்சரோ அல்லது இந்த SC ST சம்பந்தமான பிரிவுகள் இருக்க அமைச்சர் மாற்றப்படுறாங்க. இப்போ இறுதியில 2014 தேர்தலுக்கு முன்னால ஆர்டினன்ஸா தான் வருது. அது 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆர்டினன்ஸா தான் வருது. அந்த ஆர்டினன்ஸ் லேப்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி இவங்க அதையே ஆக்குறாங்க, திருத்தம் வருது. அப்போ இதுவே ஒவ்வொன்றுமே சார் இங்க ஒரு சிரமமான விஷயம். இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க சார். அதிகாரத்தில் இருக்காங்க, பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க, அவங்க அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான நிர்பந்தம் கொடுக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். அந்த நிர்பந்தத்திற்கு பலன் கிடைக்கும். கொடுத்துட்டு தான் இப்ப 69% தமிழ்நாட்டில் இருக்கு. கீழமை நீதிமன்றம் வரைக்கும் அதை அமல்படுத்த முடியுது நம்மால. கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜ் எல்லாம் அவங்க கேட்கல.
இதே மாடல்லையாவது அங்க இருக்கணும். குறைஞ்சபட்ச பர்சன்டேஜே கேட்கணும் என்ன கேட்டா. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிற தொட்டு அதுக்குள்ள நான் போல. உச்ச நீதிமன்றம் உயர் பதவிகளுக்கு, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் பொருந்தாதுன்னு சொல்ற ஒரு தவறான தீர்ப்பு இருப்பதால் நாம இப்போ ரெப்ரசன்டேஷன் வார்த்தை, டைவர்சிட்டின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க பாராளுமன்ற நிலைக்குழு. அதனாலதான் அதை பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஒரு விரிவான உரையாடல் சார். அதாவது சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துல நீதி கேட்டு நாங்க போவோம். ஆனா அந்த நீதிமன்றத்திலே நீதி இல்லாம இருக்கு, அங்கேயே நீதிகள் மறுக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய இந்த நேர்காணல் எங்களுக்கு இந்த விரிவா பல இடத்துல சுட்டி காட்டியிருக்கீங்க. உண்மையிலே இது பாக்குற மக்களுக்கும், உண்மையிலே இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் நினைக்கக்கூடிய பலவர்களுக்கும் கூட இந்த விஷயம் ஒரு முக்கியமான ஒரு இனிஷியல் பாயிண்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.